இப்போ வேர்க்கடலை சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1 கப் வேர்க்கடலை, 5லேருந்து 6 காஞ்ச மிளகா, 2 துண்டு இஞ்சி, புளி கொஞ்சம் எடுத்துருக்கேன், பூண்டு பல் ஒரு 5-6, 1/2 கப் தேங்காய், தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு. இப்போது பேன் காஞ்சதும் வேர்க்கடலையை போட்டு வறுத்துக்கலாம். அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போது பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ நம்ம தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு காஞ்ச மிளகாவையும் அதே மாதிரி வறுக்கணும். இது ரொம்ப வறுக்க வேண்டாம், இது சும்மா லைட்டாக வதக்குனா போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல தேங்காய், பூண்டு, இஞ்சி, புளி, இது 4த்தையும் ஒன்றா போட்டு வறுத்துக்கலாம். சும்மா லைட்டாக வதக்குனா போதும். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான உப்பை இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போடுங்க. நெக்ஸ்ட் உளுத்தம்பருப்பும் ஆட் பண்ணணும். உங்களுக்கு ஃப்ளேவருக்கு கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தாளிச்சதை எடுத்து சட்னியில் ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டான வேர்க்கடலை சட்னி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.